ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்று மார்ச் 8ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தரலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று இரவு நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோடைய விலை கிராமிற்கு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ காலையில் 8 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோடைய விலை சற்று குறைஞ்சிருக்குங்க. அதாவது நேற்றைய நிலவரத்திலே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இன்று தங்கத்தோடைய விலை நேற்றைய விலையிலே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நேற்று சில கடையில் 8000 ரூபாய்க்கு விற்கப்பட்டுச்சு, சில கடையில் 7990க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலை நேற்றைய விலையிலே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் இப்போ காலையில் 8 மணி நேரப்படி இருக்கிறது பார்க்கும் பொழுது அப்படி தாங்க இருக்குது இந்த ஸ்டேட்டஸு. ஸோ காலையில் நம்மளுக்கு ஒரு 9:45 10 மணிக்குள்ளே என்ன ரேட்டுங்கிறது நமக்கு தெரிய வரும். தெரிஞ்சோடனே நான் போஸ்ட் டேப்பில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதுதான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைங்கிறனால அதே ரேட்டு தாங்க இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மண்டே தான் 8 மணிக்கு தான் நம்மளுக்கு வீடியோ நம்ம போடுவாங்க. அதாவது காலையில் அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத காலையில் 8 மணி வீடியோவை நான் உங்களுக்கு திங்கட்கிழமை காலையில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்று ரேட் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது. நேற்று ரேட்லேயே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறது என்னென்னா, இப்போ சீட்டு கட்டலாமா இல்லை வெயிட் பண்ணி கட்டலாமா, இந்த மாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உண்மையாலுமே எனக்கு தெரிலங்க. தெரிஞ்சால் நான் சொல்லிடுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் சீட்டு கட்டிட்டீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நான் கட்டிட்டேங்க. லாஸ்ட் வீக்லேயே நான் பே பண்ணிட்டேன். ஏன்னா குறையுமா அதிகரிக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ ஓகே, இந்த ரேட்டு எப்படி இருந்தாலும் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு மாற்றம் டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணிட்டேங்க. நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணிக்கிங்க. சீட்டு இப்போ பே பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணி பே பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.